ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன். ஸோ ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் இந்த கான்செப்ட்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் அடிக்கடி வரும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் AEIO இசட் போடுவோம்ல, நம்ம இசட் இப்படி போடுவோம். அந்த இசட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏவுல வந்து இசட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிக்குதுன்னா அப்படியே இ, அப்படியே ஐ கீழே வரும், அப்படியே ஓ இப்படி சைட்ல போயிடும். ஸோ AEIO ஏன்னா மாத்தி போட்டக்கூடாது. இப்போ நமக்கு ரஃப் பேப்பர் கொடுப்பாங்க நெட் எக்ஸாம்ல, கொடுக்கும்போது ஏவை போட்டுட்டு அந்த இடத்துல பக்கத்துல ஐய போட்டக்கூடாது. அதை மறக்காம இருக்கிறதுக்கு தான் இது இசட் ஃபார்ம்னு நான் சொல்றேன். இசட் நம்ம வரைவோம்ல, ஜி லாஸ்ட் லெட்டர் ஆல்பபெட்ல. ஸோ அந்த இசட் எப்படி ஆரம்பிக்கும்? ஃபர்ஸ்ட் ஏ, அப்புறம் நேரா இப்படி போகும் இ, தென் நேரா கீழே வரணும் ஐ, தென் ஓ. ஓகேவா? ஏனா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஈனாலும் என்னன்னு தெரியும், ஐனா தெரியும், ஓனா தெரியும். இதுதான் வந்து என்னது? ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன். இப்போ இதுல உள்ள இந்த ரெண்டு ப்ரெமிசஸ்க்குள்ள ரிலேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்றதுதான் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏக்கும் ஈக்கும் உள்ள ரிலேஷன் தான் என்னது? கான்ட்ரரிஸ். ஓகேவா? ஏக்கும் ஐக்கும் உள்ளதுதான் கான்ட்ரரிஸ். அதே மாதிரி ஐக்கும் ஓவுக்கும் உள்ளது சப் கான்ட்ரரிஸ். மேல வந்துறது கான்ட்ரரி, கீழே இருக்கிறது சப் கான்ட்ரரி. ஓகேவா? ஏக்கும் ஈக்கும் உள்ள ரிலேஷன் கான்ட்ரரி, ஐக்கும் ஓக்கும் உள்ள ரிலேஷன் சப் கான்ட்ரரி. தென் ஏக்கும் ஐக்கும் தென் இ ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஓ ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் சொன்னா அது பேர் சப்ஆல்டன்ஸ். சப்ஆல்டன்ஸ். தென் கிராஸ் ரிலேஷன்ஷிப் சொன்னா கிராஸா ஏவுல இருந்து அப்படியே டயகனலா ஓ, ஐல இருந்து டயகனலா இ, இந்த மாதிரி கிராஸ் ரிலேஷன் சொன்னா அது பேரு கான்ட்ராடிக்டரிஸ். அது பேரு கான்ட்ராடிக்டரிஸ். இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷனை, இந்த ரிலேஷனை சொல்றதுதான் இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் டயக்ராம். இங்க பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ கான்ட்ராடிக்டரி, கான்ட்ரரி, சப்கான்ட்ரரி, இந்த மூணு இதுக்கும் ஒரு ரூல் இருக்கு. இந்த மூணு இதுக்கும் ஒரு ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் கான்ட்ரரி பார்ப்போம். போத் கான் பி ட்ரூ. போத் கான் பி ட்ரூ. ரெண்டுமே ட்ரூவா இருக்க வாய்ப்பு இல்ல. போத் கான் பி ட்ரூ டுகெதர். போத் கான் பி ட்ரூ டுகெதர் அப்படின்னா கான்ட்ரரினா எதுக்கு எதுக்கும் உள்ள ரிலேஷன் அந்த டேபிள வச்சு சொல்லுங்க. கான்ட்ரரினா நமக்கு ஏவுக்கும் ஈக்கும் உள்ள ரிலேஷன். இது யுனிவர்சல் பாசிட்டிவ். ஆல் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நோ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன். சார் ஒரு நிமிஷம். எஸ் மேம். நீங்க கான்ட்ராடிக்டரி மாத்தி சொல்றீங்க சார். ஆப்போசிட் தானே? கம்ப்ளீட் ஆப்போசிட். கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட்டா ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கிறது. அப்ப சப்லேட்ரல் கான்ட்ரரிஸ் அந்த அதுக்கு கொஞ்சம் மீனிங் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றீங்களா? எதுக்கு மேம்? கான்ட்ராடிக்டரிஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்ட் ஆப்போசிட். எஸ் மேம். அப்ப கான்ட்ரரிஸ்னா என்ன, சப்ஆல்டரன்ஸ்னா என்ன? அது அது மீனிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் குள்ள போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். எஸ் மேம். எஸ் எஸ் எஸ். இப்போ நீங்க வந்து இங்கிலீஷ்ல உள்ள அந்த எக்ஸாக்ட் மீனிங்கை வந்து நீங்க அப்படியே எடுத்துக்க கூடாது. சரிங்களா? கான்ட்ராடிக்டரினா அப்போ ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அப்படியே முரண்பாடா இருக்கிறது, ஆப்போசிட் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. இது வந்து ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷனோட ரூல் தான். கான்ட்ரரிக்கு இங்கிலீஷ் மீனிங் ஆப்போசிட் தான். கான்ட்ரரியா இருக்கிறதும் கான்ட்ராடிக்டரியா இருக்கிறதும் ஆப்போசிட் தான். இப்போ இந்த இடத்துல கான்ட்ரரி அப்படின்னாலே இட் இஸ் a ரிலேஷன்ஷிப் between யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் அண்ட் யூனிவர்சல் நெகட்டிவ். கான்ட்ரரி அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ல அதோட டெஃபினிஷன் என்னன்னா when there is a relationship between the universal affirmative and universal negative. அதே மாதிரி சப்ஆல்டன் அப்படின்னு வந்தீங்கன்னா when there is a relationship between one universal statement and one particular statement. நல்லா கேட்டுக்கணும். when there is a relationship between one universal statement. அந்த universal statement எப்படி இருக்கலாம் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கலாம். அப்படி பாசிட்டிவா இருக்கும்போது நமக்கு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும். அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் சொல்றதுதான் சப்ஆல்டன். அதே மாதிரி ஒரு யூனிவர்சல் நெகட்டிவுக்கும் ஒரு பர்டிகுலர் நெகட்டிவுக்கும் உள்ள ரிலேஷன் சொன்னாலும் அது சப்ஆல்டன். கான்ட்ராடிக்டரி அப்படின்னா இட் இஸ் a diagonal relationship.
அதாவது ஒரு யூனிவர்சல் பாசிட்டிவுக்கும் ஒரு பர்டிகுலர் நெகட்டிவுக்கும் உள்ள ரிலேஷன் சொன்னா அது கான்ட்ராடிக்டரி. இதெல்லாம் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷனோட டெஃபினிஷன். இது எல்லாமே ரிலேஷனை மட்டும்தான் பத்தி சொல்லுது. நம்ம வந்து லைக் இங்கிலீஷ்ல உள்ள டேர்ம்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா முரண்பாடா இருக்கு, ஸோ அந்த மாதிரி இல்ல. இட்ஸ் ரிலேஷன், மொத்தமாவே ரிலேஷன் தான். பிரமிசஸ்ல உள்ள ரிலேஷனை வச்சு கன்க்ளூஷன் டிரா பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏவுக்கும் ஓ, அதாவது யூனிவர்சல் பாசிட்டிவ் டேர்முக்கும் ஒரு பர்டிகுலர் நெகட்டிவ் டேர்முக்கும் உள்ள ரிலேஷனை சொல்றது கான்ட்ராடிக்டரி. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் பாசிட்டிவுக்கும் ஒரு யூனிவர்சல் நெகட்டிவுக்கும் உள்ள ரிலேஷன் சொன்னாலும் அது கான்ட்ராடிக்டரி. இப்ப நானே உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கிறேன், ஒரு யூனிவர்சல் பாசிட்டிவும் ஒரு பர்டிகுலர் பாசிட்டிவும் மீட் பண்ணா அது கான்ட்ரரியா, கான்ட்ராடிக்டரியா, சப் கான்ட்ரரியா, சப்பால்டனா? சப்பால்டன். சப்பால்டன். எக்ஸாக்ட்லி. எக்ஸாம்பிளா இப்படிதான் கேட்பாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கீழே ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துட்டு கான்ட்ரரி, கான்ட்ராடிக்டரி, சப் கான்ட்ரரி, சப்பால்டன் அப்படின்னு கொடுப்பாங்க. சோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் என்ன ரிலேஷன்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்கிறேன், ஒரு யூனிவர்சல் பாசிட்டிவும் ஒரு யூனிவர்சல் நெகட்டிவும் சேர்ந்தா அது சப் கான்ட்ரரியா அப்படின்னு நான் கேட்கிறேன். No, sir. Contrary. கான்ட்ரரி. இது இந்த ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 இந்த கொஸ்டின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? A is true, B is true, both are true, Yes, sir. both are false. Yes, sir. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல வரும். ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்துருவான், ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருவான், ஸ்டேட்மெண்ட் 1க்கு 2க்கும் இல்ல இது மாதிரி கேட்பாங்க. சோ இந்த இதுல நம்ம கான்செப்ட்ல தெளிவா இருக்கணும். இது ஆல் அபவுட் ரிலேஷன்ஷிப் தான். சரிங்களா? ஆல் அபவுட் ரிலேஷன்ஷிப் தான். இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் இந்த இசட் மாதிரி நம்ம வரைகிறதே ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்றது. எதுங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ப்ரொபோசிஷன்ஸ், கேட்டகரிக்கல் ப்ரொபோசிஷன்ஸ்க்கு உண்டான ரிலேஷன்ஷிப்ஸை சொல்றதுதான் இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ஸ். இப்ப அப்படி பார்க்கும்போது கான்ட்ரரி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது எதோட ரிலேஷன்ஷிப்? Universal positive. Universal negative. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் நான் செகண்ட் காலத்துல என்ன போட்டிருக்கு, ஆல் அண்ட் நோ. போத் கான் பி ட்ரூ டுகெதர். ரெண்டுமே ஒரே நேரத்துல ட்ரூவா இருக்க முடியாது. நல்லா கேட்டுக்கணும். கண்டிப்பா ஆமா தானே? இப்போ ஆல் ஃபிளவர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல், நோ ஃபிளவர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது ஒரே நேரத்துல ரெண்டுமே உண்மையா இருக்க வாய்ப்புகள் கிடையாது. சரியா? அதுக்கான டயக்ராம் கூட நம்ம இப்ப வரைஞ்சோம்னா ஆல் ஃபிளவர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் ஃபிளவர்ஸ் இருக்கும். இப்ப இந்த இடத்துலயே பாருங்களேன், கேஸ் இப்ப இது கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 இருக்கு. இப்ப கேஸ் 2 எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம பாக்குறது கேஸ் 2 தான் பார்த்திருக்கோம். கான்ட்ரரியோட ரிலேஷன் பாக்குறோம். அது என்ன சொல்றாங்கன்னா both can't be true together அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கேஸ் 2க்கு வாங்க. all men are mortal plus no men are mortal. சோ ஏவும் ஈயும் ஒரே நேரத்துல வராது. சோ ஏவும் ஈயும் both can't be true together. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சப் கான்ட்ரரி. சப் கான்ட்ரரியோட ரிலேஷன் என்னது? சம்முக்கும் சம் நாட்டுக்கும், which means ஐக்கும் ஓவுக்கும் உள்ள ரிலேஷன் சொல்றதா சப் கான்ட்ரரி. So both can't be false together. So இங்க பாத்தீங்கன்னா கேஸ் 3 some men are mortal plus some men are not mortal. ஆப்வியஸா இப்போ இங்க men இங்க டயக்ராம் இருக்கா, மென்னு மார்டல் டயக்ராம் இருக்கு. சோ இங்க some men are mortal அப்படிங்கும் போது ஆப்வியஸா some men are not mortal. கண்டிப்பா. ஏன்னா சில மென்கள் வந்து மார்டலா இருக்காங்க அப்படின்னா சில மென் மார்டலா இல்ல அப்படிங்கிறது ஆப்வியஸ். சோ அதனால both can be true together but both can't be false together. ரெண்டுமே ஒரே நேரத்துல ஃபால்ஸா இருக்க வாய்ப்பு இல்ல. புரியுதுங்களா? தென் கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட். கான்ட்ராடிக்டரினா டயகனல் ரிலேஷன். நான் சொன்ன மாதிரி ஆளுக்கும் சம் நாட்டுக்கும் நோவுக்கும் சம்முக்கும். சோ இங்க both can't be true together and both can't be false together. இந்த ரெண்டுத்தையும் அப்படியே சேர்த்ததுதான் கான்ட்ராடிக்டரி.
இந்த ரெண்டுத்தையும் அப்படியே சேர்த்ததுதான். கான்ட்ரரியும் சப்கான்ட்ரரியும் ரெண்டுத்தையும் சேர்த்ததுதான் என்னது கான்ட்ராடிக்டரி. போத் கான் பி ட்ரூ டுகெதர் அண்ட் போத் கான் பி ஃபால்ஸ் டுகெதர். ஆல் மென் ஆர் மார்டல் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். சம் மென் ஆர் மார்டல் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஆல் மென் ஆர் மார்டல் தான். சோ அதனால அது ரெண்டுமே வந்து என்ன ஆகாது, ஒரே நேரத்துல ட்ரூவா இருக்காது, ட்ரூ டுகெதரா இருக்காது. இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி தான். ஆப்வியஸா இந்த சைட்ல இருந்தா கொஸ்டின் வரும். விச் மீன்ஸ் மூணாவது காலம் இருக்குல்ல, இந்த மூணாவது காலத்துல இருந்தா வரும். எப்படின்னா ஸ்டேட்மெண்டாவே கொடுப்பாங்க. போத் கான் பி ட்ரூ டுகெதர், இது என்ன ரிலேஷனை மென்ஷன் பண்ணுது. போத் கான் பி ட்ரூ டுகெதர், இது எதை ரிலேஷனை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஆப்வியஸா இது கான்ட்ரரி. போத் கான் பி ஃபால்ஸ் டுகெதர், அது எந்த ரிலேஷன் மென்ஷன் பண்ணுதுன்னா அது சப் கான்ட்ரரி. both can't be true together as well as both can't be false together அப்படின்னு கேட்டா அது contradictory. இந்த மூணு திங்ஸையும் you have to just memorize. நெக்ஸ்ட் இப்ப இங்க பாத்தீங்கன்னா according to the traditional square of opposition, if two proposition are so related that they cannot be false, they cannot both be false, they cannot both be false. நல்லா கேட்டுக்கணும், they cannot both be false. They cannot both be false. இது எந்த இதுல வரும்? ஜஸ்ட் நான் இந்த இதை காட்டுறேன். Contradictory, sir. Contradictory. Yes. Cannot both be false. ரெண்டுமே வந்து ஒரே நேரத்துல ஃபால்ஸா இருக்காது அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டுமே ஒரே நேரத்துல ஃபால்ஸா இருக்காது அப்படின்னு கேக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்கா டேபிள் வந்துருங்க. ரெண்டுமே ஒரே நேரத்துல ஃபால்ஸா இருக்காது எந்த சிச்சுவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சப் கான்ட்ராடிக்டரி. நீங்க யோசிக்க கூடாது அப்ப கான்ட்ராடிக்டரிலயும் வருதுல்ல அப்படின்னு யோசிக்க கூடாது. நல்லா கேட்கணும், கான்ட்ராடிக்டரியும் வருதுல்ல அப்படின்னு யோசிக்க கூடாது. ஏன்னா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, although they may be both be true. கான்ட்ராடிக்டரிய பொறுத்த வரைக்கும் both cannot be false together, both cannot be true together. Both cannot be false together, both cannot be true together அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கும்போது அது கான்ட்ராடிக்டரி. ஆனா இங்க both cannot be false ஃபர்ஸ்ட்ல உள்ளதே வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சப் கான்ட்ரரி அப்படின்ட்டு. ஒருவேளை இந்த இடத்துல both cannot be true together அப்படின்னா அது எதுல வரும்? they cannot both be false ன்னு இருக்கு. அதே மாதிரி they cannot both be true அப்படின்னா Contrary, sir. Contrary. contrary. சரிங்களா? நெக்ஸ்ட் if two proposition are related in a such a way. previous Yes, ma'am? திரும்ப கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். previous திரும்ப கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். previous slide explain பண்ணுமா மேம்? எஸ் சார். சரி. இப்போ according to the traditional square of opposition, if two propositions are so related that அதுல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுல they cannot both be false ன்னு சொல்றாங்க, which means they cannot both be false அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த ஃபார்முலா டேபிளுக்கு போகணும். இதுல both cannot be false together அப்படின்னா எங்க இருக்குன்னு பாருங்க. both can't be true together இருக்கு, both can't be false together இருக்கு, both can't be true together and both can't be false together சேத்தாப்ல ஒண்ணு இருக்கு. சோ இங்க பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் சப் கான்ட்ரரி தான். ஏன்னா both can't be false together, ஏன்னா கொஸ்டின்லயே நமக்கு வந்துருச்சு cannot both be false. சோ ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் சப் கான்ட்ரரி வந்துருச்சு. இப்போ ஒருவேளை they cannot both be false and they cannot both be true அப்படின்னு வந்தா அது எதுல வரும்? கான்ட்ராடிக்டரியில வந்துரும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா if two proposition are related in such a way that they cannot both be true together, then Contrary. such a relation is considered to be Contrary. cannot both be true together. அது என்ன ரிலேஷன் கேக்குறாங்க. ஆப்ஷன் Contrary, sir. Option A. C. சியா?
ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஏன்னா இங்க நல்லா கேட்டுக்கோங்க மேம், இங்க அது சேர்ந்தாப்புல வரணும். எப்படின்னா தே cannot both be true together and they cannot both be false together அப்படின்னு சேர்ந்தாப்புலயே கொடுத்தாதான் அது கான்ட்ராடிக்டரி. சரிங்களா? இங்க வெறும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. Sir. சோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரெண்டுமே சேர்ந்தாப்புல வந்தாதான் அது கான்ட்ராடிக்டரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது they cannot both be true together plus they cannot both be false together அப்படின்னு வந்தா கான்ட்ராடிக்டரி, கண்ணை மூடிட்டு போடலாம். ஆனா இங்க வெறும் they cannot both be true together அப்படின்னு தான் இருக்கு. சோ ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் ஏ தான். சார் எஸ் மேம். சார் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல அதே மாதிரி சப்கான்டரி சொன்னீங்களா, அந்த செகண்டா ஒரு லைன் இருந்ததுல, கொஞ்சம் அந்த ஸ்லைடு எடுங்களேன். ஆமா. Sir. although they may be both be true. அதுக்கு ஆன்சர் சி தானே சார் வரும்? ஆல்தோ தே மே பி போத் ட்ரூன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, எஸ் மேம். இப்போ சப்கான்டரிக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டுமே ஒரே நேரத்துல ஃபால்ஸா இருக்க வாய்ப்பு இல்ல, பட் ரெண்டும் ட்ரூவாவும் இருக்கலாம், அப்படி அர்த்தங்களா? அதுதான் அதேதான் மேம். அதான் சப்கான்ட்ரரி கான்செப்ட். இப்போ அந்த டேபிளுக்கே நான் போறேன். both can't be true together அப்படின்னா both can be false together. கான்ட்ரரி வாங்க, அதாவது செகண்ட் ரோ வாங்க. செகண்ட் ரோ பாருங்க. both can't be true togetherனா ஆட்டோமேட்டிக்கா both can be false together. சப்கான்ட்ரரி பாத்தீங்கன்னா both can't be false togetherனா ஆட்டோமேட்டிக்கா both can be true together. ஓகேவா? ஓகே சார். Next, all students cleared their examination and few students did not clear their examination. This is an instance of in the all student clear the examination என்ன type of categorical proposition? A, E, I, O. Which one? Universal affirmative. Yes, ma'am. So few students did not clear the examination is an instance of Particular negative. Particular positive. particular positive. negative. Particular. Negative. இப்போ இது எந்த ரிலேஷன்ல வரும்? Contradictory. Diagonal. ஆப்ஷன் Option A. A. ஏன்னா டயகனல் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? நெக்ஸ்ட், which of the following, இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் இப்படிலாம் தான் கேட்பாங்க. which of the following proposition is contrary to all poets are dreamers? contrary to all poets are dreamer. உடனே நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் வரைஞ்சு பார்க்கணும். AEIO. contrary அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் between what? AE sir. A க்கும் E க்கும் உள்ள relationship. No poets are dreamers. No poets are dreamers. Options. Next. இது ஒரு அடிஷனல் கான்செப்ட், ஃபார்முலா டேபிள். இப்போ ரீசெண்டா வந்து இதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க NTA எக்ஸாம்ல, UGC நெட்ல. இந்த ஒரு கான்செப்டை they have implemented recently. என்னன்னா அந்த டயக்ராம மைண்ட்ல வச்சுக்கோங்க. AEIO. சரியா? AEIO ஜிக்ஸாக் மாதிரி. இப்போ A ட்ரூவா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா E ஃபால்ஸ், I will be true, O will be false. நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க நான் மறுபடியும் அந்த டயக்ராம் போறேன். இந்த டயக்ராம் வந்து இப்ப AEIO இருக்கா? இப்ப A ட்ரூனா E என்னவாகும்? False. அப்போ I ஆட்டோமேட்டிக்கா True. True. O வந்து O false. அவ்வளவுதான். இப்ப ஒருவேளை A ஃபால்ஸ் அப்படின்னா E என்னவா இருக்கும்? True. அப்ப I False. false. O True. இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? சார் திரும்ப பண்ணுங்க சார். ஒண்ணும் இல்ல மேம். இப்போ இந்த zigzag இது இருக்குல்ல, அதாவது இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் டயக்ராம். சோ இதுல வந்து AEIO அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்போ ஒருவேளை A வந்து ட்ரூ அப்படின்னா, A ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னா E ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். அப்போ I ஸ்டேட்மெண்ட் அதுக்கு ஆப்போசிட், அகைன் ட்ரூ. O ஸ்டேட்மெண்ட் இட் வில் பி ஃபால்ஸ். ஒருவேளை A ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருந்தா அதுக்கு ஆப்போசிட் உள்ள E ட்ரூ தான்.
தென் அகைன் ஆப்போசிட்ல உள்ள ஐ வந்து ஃபால்ஸ், தென் அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஓ ட்ரூ. அப்படியே ஜிக்ஸாக்கா வாங்க. ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. இப்போ நான் அதுல உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும் போது போய் அகைன் நல்லா கேட்டுக்கணும். அது யூனிவர்சல்ஸ்க்கு தான் இந்த ஒரு மெத்தடாலஜி we have to follow. அதாவது யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு தான். அதாவது யூனிவர்சல் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், யூனிவர்சல் நெகட்டிவாகவும் இருக்கலாம். அப்படி யூனிவர்சல் பாசிட்டிவாகவும் யூனிவர்சல் நெகட்டிவாகவும் இருந்தா அதுக்கு தான் அந்த இப்போ நான் சொன்ன அந்த மெத்தடாலஜி. அதாவது ஏ ட்ரூனா இ ஃபால்ஸ், ஐ ட்ரூ ஓ ஃபால்ஸ். இஃப் இ இஸ் ட்ரூனா ஏ வந்து ஃபால்ஸ் ஆயிடும், ஐயும் ஃபால்ஸ் ஆயிடும், தென் ஓ வந்து ட்ரூ ஆயிடும். பட் பர்டிகுலரா வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு ரோவை மட்டும் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த லாஸ்ட் உள்ள ரெண்டு ரோ ரெண்டுமே வந்து பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஐயும் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் தான் பட் பாசிட்டிவ், ஓவும் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் தான் பட் நெகட்டிவ். இப்போ ஐ வந்து ட்ரூவா இருக்கு அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வருது, ஐ வந்து ட்ரூவா இருக்கு அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இ வந்து என்னவாகும், ஃபால்ஸா மாறிடும். ஐ ட்ரூவா இருந்தா அதுக்கு டைரக்டா டயகனல்ல இருக்கிற இ வந்து ஃபால்ஸா மாறும். எந்த கேஸ்ல பர்டிகுலர் கேஸ்ல வந்து ஐ வந்து ட்ரூன்னு சொல்லும் போது அதுக்கு டயகனலா இருக்கிற இ வந்து ஃபால்ஸ் ஆயிடும். ஏவும் ஓவும் அன்டிட்டர்மைண்ட், ஏவும் ஓவும் அன்டிட்டர்மைண்ட். ஏன்னா ஐ இஸ் ட்ரூ. இப்ப என்னன்னா ஆக்டர்ஸ், சம் ஆக்டர்ஸ் ஆர் வில்லன் அப்படிங்கறத ஐ ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லலாம். கரெக்டா? சம் ஆக்டர்ஸ் ஆர் வில்லன் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். சோ இப்ப இந்த சம் ஆக்டர்ஸ் ஆர் வில்லன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கிறது ட்ரூனா, நோ ஆக்டர் ஆர் வில்லன் அப்படிங்கிறது ஆப்வியஸா ஃபால்ஸ் தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சம் ஆக்டர்ஸ் ஆர் வில்லன் சொல்லியாச்சு, ப்ரிமிசஸ்ல நம்ம ப்ரொபவுண்ட் பண்ணியாச்சு. அப்போ இ ஆப்வியஸா இ என்ன சொல்லுது, அப்போ நோ ஆக்டர்ஸ் ஆர் வில்லன் அப்படிங்கிறது தான் இ. ஆப்வியஸா அது வந்து ஃபால்ஸ் தான். ஏ அண்ட் ஓ வந்து அன்டிட்டர்மைண்ட், ஏ அண்ட் ஓ வந்து அன்டிட்டர்மைண்ட். ஏன் ஏ அண்ட் ஓ அன்டிட்டர்மைண்ட் அப்படின்னா, இப்ப இந்த டயக்ராம் பாருங்க, சென்டர்ல உள்ள டயக்ராம பாருங்க. சென்டர்ல உள்ள டயக்ராம் ஆக்டருக்குள்ள வில்லன் இருக்காரு. இதுல சம் வில்லன்ஸ் ஆர் ஆக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரே டயக்ராம்ல நம்ம அதையும் இன்டர்பிரேட் பண்ணலாம். ஏன்னா உள்ள இருக்கிற இந்த வில்லன்லயும் சம் வில்லன்ஸ் ஆர் ஆக்டர் நம்ம we can interpret. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த டயக்ராமையும் ஃபாலோ பண்ணலாம், இன்டர்செக்ஷன் டயக்ராமையும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதனாலதான் சொல்றாங்க ஒரு பர்டிகுலர் வரும்போது நம்மளால ஏவையும் ஓவையும் அன்டிட்டர்மைன் பண்ண முடியாது, ஏவையும் ஓவையும் அன்டிட்டர்மைன் பண்ண முடியாது. இது ஜஸ்ட் சிம்பிள் தான், இதை தாண்டி எதுவுமே கேட்க மாட்டாங்க. இந்த 4 லைன் தான். இதுல ஃபர்ஸ்ட் 2 லைன் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லை. இந்த செகண்ட் 2 லைன்ல தான் வந்து பர்டிகுலர் டேர்ம்ஸ் வரும்போது, பர்டிகுலர் இந்த ரெண்டுமே பர்டிகுலர் டேர்ம்ஸ் வரும்போது என்ன பண்ணணும்னா, இப்போ ஐ ட்ரூவா இருக்கும் போது இ வந்து என்னவாகுது, ஃபால்ஸா மாறுது. ஏ அண்ட் ஓ அன்டிட்டர்மைண்ட், கான்ஸ்டன்ட். ஏ அண்ட் ஓ அன்டிட்டர்மைன்ங்கிறது கான்ஸ்டன்ட். நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப நானே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஐ இஸ் ஃபால்ஸ், அப்ப எப்படி சேஞ்ச் ஆகும்? எனிபடி? E true, sir. வெரி குட் மேம். ஐ ஃபால்ஸ் ஆகும்போது இ ட்ரூ ஆயிடும், ஏ ஓ என்னவா இருக்கும், அன்டிட்டர்மைன். அது கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஓ இஸ் ட்ரூ, அப்ப ஏ இஸ் ஃபால்ஸ். ஓவுக்கு டைரக்ட் டயகனல் ஆப்போசிட்ல யார் இருக்கா, டயகனல் ஆப்போசிட்ல ஏ தான் இருக்கு. அந்த டயகிராம மைண்ட்ல வச்சுக்கோங்க. டயகனல் ஆப்போசிட்ல இருக்கிறது ஏ. சோ ஓ இஸ் ட்ரூனா டயகனல் ஆப்போசிட்ல ஏ ஃபால்ஸ். ஈவும் ஐயும் கான்ஸ்டன்ட் தான், ஈவும் ஐயும் கான்ஸ்டன்ட் அன்டிட்டர்மைன் தான். ஒருவேளை இப்ப நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன், ஓ இஸ் ஃபால்ஸ்னா என்ன மாறும்? ஏ ட்ரூவா இருக்கும் சார். True, sir. ஏ ட்ரூவா இருக்கும், இ அண்ட் ஐ E ஐயும் அன்டிட்டர்மைன் தான். Constant. மேட்ச்ல கேட்பான், கண்டிப்பா மேட்ச்ல எல்லாம் வருது இந்த क्वेश्चन. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பா மேட்ச்ல எல்லாம் வருது. ஓகேவா? இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். ஏ இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா இது எப்படிலாம் மாறும்? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏ இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா இ என்னவாயிடும், ட்ரூவா E இருக்கும். true, sir. I false, O true. வெரி குட். இப்ப இ வந்து ஃபால்ஸ் ஆகும்போது A E true, I வந்து ஓ வந்து ஃபால்ஸா மாறிடும். false. இப்போ ஐ வந்து தேர்ட் ஒன் பாருங்க, ஐ வந்து ஃபால்ஸா இருக்கும் போது
E வந்துட்டு false. E2, A and O undetermined. undetermined தான். Undetermined. O is false. A true இருக்கும். A2, E and I undetermined. ஓகேவா? இவ்வளவுதான் இந்த கான்செப்ட். இது நல்லா பாத்துக்கோங்க. this will நான் ஷேரும் பண்ணுவேன் இந்த பிபிடியை பாண்டியன் சாருக்கு, அவர் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாரு. இதெல்லாம் மேட்ச்ல கண்டிப்பா கேட்பான். Okay, sir. Next, as per the classical square of opposition, if a proposition is given as true, then which of the following is correct? A வந்து ட்ரூன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கீழே உள்ள இதுல எது கரெக்ட்னு கேக்குறாங்க. டக்குனு ஒரு Option A. Yes, sir. Option A. ஆப்ஷன் A. B. A option. Yes, sir. ஆப்ஷன் A. எக்ஸாக்ட்லி, வெரி குட். ஆப்ஷன் A தான். ஏன்னா A ட்ரூனா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள E ஃபால்ஸ். அதுக்கு அகைன் டயகனல் ஆப்போசிட்ல உள்ள I ட்ரூ. அதுக்கு ஆப்போசிட்ல O ஃபால்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட், which of the following combinations of proposition is considered to be contraries in the classical square of opposition? Contraries in the classical square of opposition. Universal affirmative or universal negative? Universal negative, sir. Option A. Option A. Option A. ஆப்ஷன் A. இதுதான் அந்த கான்செப்ட். அந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷனை மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால யூ கேன் ஆன்சர். இப்போ அந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் தான். இப்போ குவாலிட்டி குவான்டிட்டியை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். இதுல எது குவாலிட்டி எது குவான்டிட்டின்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ A, E, I, O, அதாவது ஆல், நோ, சம், சம் நாட் அப்படின்னு இருக்கு. இதுல ஆல், நோ, ஆல் அப்படிங்கிறது பாசிட்டிவ், நோங்கிறது நெகட்டிவ், சம்ங்கிறது பாசிட்டிவ், சம் நாட்டுங்கிறது நெகட்டிவ். சரியா? இப்போ ஒரு பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் உள்ளத சொன்னா அது குவாலிட்டி. பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சொன்னா அது குவாலிட்டி. பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் உள்ளது. அவனோட குவாலிட்டி என்ன, அவனோட கேரக்டர் என்ன அப்படின்னா பாசிட்டிவான பர்சன், நெகட்டிவான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபீச்சர்ஸை சொல்றது வந்து இட்ஸ் அ குவாலிட்டி. ஆல் சம் 100 பேர் இருக்கா, அதுல சம் ஆஃப் த பேர் 50 பேர் அப்படின்னு நம்ம ஆல் சம்னு சொல்றோம்ல, அது குவான்டிட்டி. நல்லா புரிஞ்சு, இந்த இதுல தெளிவா இருக்கணும் கண்டிப்பா. நீங்க இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அதாவது ஆளுக்கும் நோவுக்கும், அதாவது ஒரு பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் சொல்றது. அதனாலதான் நான் இந்த இது போட்டிருக்கேன், ஃபிளார் பிராக்கெட். ஆளுக்கும் சம்முக்கும், சம்முக்கும் சம் நாட்டுக்கும், அதாவது ஒரு பாசிட்டிவ்க்கும் ஒரு நெகட்டிவ்க்கும் அது சொன்னா அது பேர் குவாலிட்டி. ஆல் சம் அதாவது நிறைய இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சமா இருக்கு, அந்த மாதிரி திங்ஸை பொறுத்து வர்றது வந்து குவான்டிட்டி. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிரிக்க போறோம் இப்போ. ஸோ ஆல் நோ அப்படின்னா அது குவாலிட்டி. ஆல் சம் இப்படி பாருங்க, அதாவது ரோ ரீதியா பாத்தீங்கன்னா ஆல் இஸ் நோ, சம் சம் நாட் இருக்கு, அதை பேஸ் பண்றது குவாலிட்டி. காலம் ரைஸா பாத்தீங்கன்னா ஆல் சம் நோ சம் நாட் அப்படின்னு இருக்கும்போது அது குவான்டிட்டியை குறிக்கும். இப்ப இங்க பாருங்க, which of the following refers to the attributes of every categorical proposition which is determined by whether the proposition affirms or denies the class inclusion. இந்த வார்த்தையே இதுதான், affirms or denies. affirms அப்படிங்கிறது பாசிட்டிவ், deniesங்கிறது நெகட்டிவ். குவாலிட்டி. Option A. ஆப்ஷன் A. Quality. எக்ஸ். affirms or denies பாசிட்டிவ் நெகட்டிவா இது பண்றது குவாலிட்டி. ஆப்ஷன் A தான் கரெக்ட். தென் கொஸ்டின்ஸ். இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்லியிருந்தேன், முதல்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். when subject and predicate of both premises are the same but they differ in quality. நல்லா கேட்டுக்கோங்க, differ in quality. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். differ in quality. சேம் பட் differ in quality. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ இன்ஃபரன்ஸ் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, சேம் இன் குவான்டிட்டி, differ in quality. சேம் இன் குவான்டிட்டிங்கிறதுனால தான் குவான்டிட்டி எதை மென்ஷன் பண்ணுது, ஆளுக்கும் சம்முக்கும் உள்ள ரிலேஷன் குவான்டிட்டி.
நோவுக்கும் சம் நாட்டுக்கும் உள்ள ரிலேஷன் குவாண்டிட்டி. குவான்டிட்டி. சேம் இன் குவான்டிட்டிங்கிறதுனால தான் இதை ஒரே ஓவல் ஷேப்ல கொண்டு வந்திருக்கேன். புரியுதா? டிஃபர் இன் குவாலிட்டிங்கிறதுனால தான் 2 ஓவல் ஷேப்பா பிரிச்சிட்டேன். புரியுதா? சேம் இன் குவான்டிட்டி டிஃபர் இன் குவாலிட்டி அப்படின்னு கொஸ்டின் வந்தா அது கான்ட்ரரி கான்செப்ட்ல வரும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து அட்வான்ஸ் லெவல் அப்படிங்கிறது இந்த எக்ஸாமினேஷன்ல கேட்கறது. அதுக்கு தான் உங்களுக்கு பிரிச்சு டயக்ராம் போட்டு நான் காட்டியிருக்கேன். சேம் இன் குவான்டிட்டி. ஏன் குவான்டிட்டியை நான் ஒரே ஓவல் ஷேப்ல போட்டிருக்கேன், விச் மீன்ஸ் சேம் இன் குவான்டிட்டி. டிஃபர் இன் குவாலிட்டி, அந்த டிஃபரன்ஸை காட்டுறதுக்காக தான் 2 ஓவல் ஷேப்பா நான் டிஃபர் பண்ணிட்டேன். ஆல் அப்படிங்கிற பாசிட்டிவ் எல்லாம் ஒரு சைடாகவும், நோன் சம் நாட்டுங்கிற நெகட்டிவ் அப்படிங்கிற குவாலிட்டி எல்லாம் இன்னொரு சைடாகவும் பிரிச்சுட்டேன். அப்போ சேம் இன் குவான்டிட்டி டிஃபர் இன் குவாலிட்டி அப்படின்னு வந்தா அது என்னது? கான்ட்ரரி ரிலேஷன். புரியுதா இந்த டயக்ராம்? யாருக்காவது புரியலனா யூ கேன் ஆஸ்க் மீ. இன்னொரு தடவை சொல்லுங்க சார். சார் அது குவாலிட்டி ஒன்லி தானே சார் கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டியே கேக்குறீங்க சார், எப்படி சார் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? சாரி மேம், எனக்கு புரியல. குவாலிட்டி ஒன்லி தானே சார் இருக்கு கொஸ்டின்ல, நீங்க ஆமா. குவான்டிட்டியும் சேர்த்து சொல்றீங்களா சார், அது எப்படி நமக்கு சார் அந்த கொஸ்டின் குவாலிட்டி தான் வரும். அதனால தான் நான் அழுத்தி அழுத்தி சொன்னேன். சோ இந்த they differ in quality அப்படின்னு நான் அழுத்தி அழுத்தி சொன்னதுக்கு காரணம் அதுதான் கீ வார்த்தை. சரிங்களா? ஏன்னா premises சேம்னு அவன் சொல்லிட்டான். பட் they differ in quality, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். the differ in quality அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப நம்ம லாஸ்ட்ல கூட ஒன்று பார்த்தோம் தெரியுமா, லைக் both can't be true together அப்படின்னா can be false together நம்ம அசியூம் பண்ணணும். அந்த மாதிரி டிஃபர் இன் குவாலிட்டி அப்படின்னு நமக்கு இங்க தெரிஞ்சிருச்சு. சோ குவாலிட்டி டிஃபர் ஆகுது, 2 சர்க்கிளா பிரியுது அப்படின்னா அது கான்ட்ரரி. அதே மாதிரி இங்க பாருங்க, சிம்பிள் தான். premises are the same but they differ in quantity. premises are same but they differ in quantity. அந்த சிச்சுவேஷன் வரும்போது அதுக்கு இன்ஃபரன்ஸ் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. சேம் இன் குவாலிட்டி டிஃபர் இன் குவான்டிட்டி, டிஃபர் இன் குவான்டிட்டி. அந்த ஓவல் அப்படியே மாறிடுச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓவல் இப்படி இருந்தது, தென் நெக்ஸ்ட் ஓவல் எப்படி இருக்கு பாருங்க. பிகாஸ் சேம் இன் குவாலிட்டி. மேம் சபால்டர் ஆன்சர். சபால்டன் தான் மேம் ஆன்சர். சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து சபால்டன் தான். சோ இப்படி ரிலேஷன் வந்து அது சபால்டன். எப்படின்னா சேம் இன் குவாலிட்டி, குவாலிட்டினா ஆளு நோ, சம் நாட்டை தான் குவாலிட்டின்னு சொல்லுவோம். அதனாலதான் சேம் இன் குவாலிட்டிங்கிறதுனால சிங்கிள் ஓவல்ல நான் போட்டிருக்கேன். டிஃபர் இன் குவான்டிட்டிங்கிறதுனால தான் 2 ஓவலா வந்து பிரிச்சுட்டேன். அதாவது ஆல் அப்படிங்கறத யூனிவர்சல் எல்லாம் ஒரு சைடாவும் பர்டிகுலர் எல்லாம் ஒரு சைடாவும் பிரிச்சாச்சு. அதான் டிஃபர் இன் குவான்டிட்டி. சோ இந்த மாதிரி ரிலேஷன் வந்தா அது சப்பால்டன். நீங்க இந்த சின்ன வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். அதாவது டிஃபர் இன் குவாலிட்டினா இது, டிஃபர் இன் குவான்டிட்டினா இது, அவ்வளவுதான். டிஃபர் இன் குவாலிட்டி அப்படின்னா கான்ட்ரரி, டிஃபர் இன் குவான்டிட்டி அப்படின்னு சொன்னோம்னா சப்பால்டன். சோ ஆப்ஷன் ஏ சப்பால்டன். இப்ப இப்படி வரும், they differ in both quality and quantity. ரெண்டுத்துலயுமே கான்ட்ரடிக்டரி. எக்ஸ்மென்ட் கான்ட்ராடிக்டரி இஸ் ஆன்சர். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரியும் டயகனல் ரிலேஷன்ஷிப். சோ ரெண்டுமே they differ in quality as well as quantity அப்படின்னு நம்பும்போது அது கான்ட்ராடிக்டரி ரிலேஷன்ஷிப். அகைன் நானே क्वेश्चन கேக்குறேன், டிஃபர் இன் குவாலிட்டி அப்படின்னா அது என்ன ரிலேஷன்? டிஃபர் இன் குவாலிட்டி கான்ட்ராக்டரி சார். கான்ட்ரரி. கான்ட்ராக்டரி. Contrary, sir. கான்ட்ரரி Contrary. சார். கான்ட்ரரி. Contrary. டிஃபர் இன் குவாலிட்டி அப்படின்னா அது கான்ட்ரரி. டிஃபர் இன் குவான்டிட்டி அப்படின்னா சபால்டர் சார். Walter. both differ in quality as well as quantity அப்படின்னா கான்ட்ரடிக்டரி சார். இந்த 3 விஷயத்தை தயவு செய்து மறந்துடாதீங்க. இந்த 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? நெக்ஸ்ட்